கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வாங்கின 8% வாக்குகளை தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா 3%த்திற்கும் குறைவான வாக்கு சதவீதத்தை பெறப்போறதுனால நீங்க திரு விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள்னு திரு முஸ்தபா குறிப்பிட்டார். அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு முதல் மாநாட்டில் சொன்னதுக்கு அப்புறம் கூவி கூவி கடை திறந்து வச்சதுக்கு அப்புறமும் கடை இன்னும் காலியா இருக்குது. ஏன் ஒரு லெட்டர் பேட கட்சி கூட இதுவரைக்கும் தாவேக்காவை நம்பவில்லைன்னு நான் கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்லல அண்ணன். அதனால தான் அண்ணனுடைய மனதைரியத்தை நான் பாராட்டினேன். அப்ப தேர்தல் நடப்பதற்கு முன்பாக, வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பாக, அதற்கு முன்பாகவே தாவேக்கா மண்ணை கவி விட்டது. இதுல நாங்க தனிச்சு நிக்கிறோம் சொல்றாங்க. கட்சி துவக்க மேடையில சொன்னோம், தேசிய கட்சிகளான காங்கிரஸோடு பாஜகவோடும் திராவிட கட்சியான அதிமுக திமுகவோடும் இந்த கட்சிகளோட கூட்டணி இல்லை, தனித்து நிற்பது, தனித்துவமாக நிற்பதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்று துவக்க மேடையிலே அறிவிப்பு செய்தோம். அப்புறம் சொன்னாங்க 8.2% இந்த 3% ஆயிரும்னாங்க. அதாவது தாவேக்காவுக்கு இருக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வந்த வாக்கு, நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து பாலபிஷேகம் செய்து, இல்ல 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு பிளாக்ல பார்த்து வந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகளா? கொள்கை கோட்பாட்டிற்காக வந்தவர்கள். சீமான் ரசிகர்கள் யாரும் கிடையாது. ரசிகர் மன்றத்தை கட்சியாக மாற்றவில்லை என்ன சீமான். கொள்கையை சொல்லி தெரு தெருவாக மேடை போட்டு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கட்டப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆம்பூர்ல சவால் விடுறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குல ஒரு வாக்கு தாவேக்காக்கு போகாது. எப்படி போகும் தாவேக்காக்கு? அப்புறம் சொல்றாங்க நிலைப்பாடை மாத்துறாங்க. பெரியார் ஈவேரா குறித்தெல்லாம் நாங்கள் பரிசீலனை செய்யறோம், மீள் பரிசீலனை செய்யறோம், அதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்குது, நிலைப்பாட்டை மாத்துறோம். நீங்க ஊழல் ஒழிக்க போறேன்றீங்க, ஊழல் ஒழிக்க போறேன்றீங்க, ஜெயலலிதா ஒரு ரோல் மாடல்ன்றீங்க. இதே விஜய் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று பேசினாரா இல்லையா? அருள்நிதி, இன்பநிதி, உதயநிதி, தயாநிதி ரொம்ப பவர்ஃபுல் நேம்ஸ். கருப்பு சிவப்பு சைக்கிள்ல 2021 திமுகவிற்கு போய் ஓட்டு போட்ட நீங்க 21க்கு அப்புறம் ஏதோ ஞானோதயம் பிறந்து திமுக இன்னைக்கு எதிர்ப்பு. நீங்க கொள்கை எதிரி பாஜகன்றீங்க. சொந்த பிரச்சனைக்கு வாய் திறக்க முடியாமல் தவிக்கிறார். ஏன்னா டெல்லிக்கு போனா பாஜக அழுத்தம் கொடுக்கும். அப்ப சொந்த பிரச்சனையான ஜனநாயகன் படம் சென்சார் போர்டுக்கு எதிராக பேச முடியல, கரூர் விஷயத்துல சிபிஐக்கு எதிராக பேச முடியல. சொந்த பிரச்சனைக்கு பேசாத விஜய் மக்கள் பிரச்சனைக்கு பேச போறாராம், மக்கள் பிரச்சனையை தீர்க்க போறாராம்.